ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் நாளைக்கு அப்டேட்டை நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஒரு ஸ்மால் பாயிண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய எஸ்எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். காலையில் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம், ஸோ என்னென்ன மாதிரி ஆச்சு எல்லாமே வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில். பொதுவாக பார்த்திங்கன்னா மக்கள் வந்து என்றைக்கெலாம் ப்ராஃபிட் வருதோ அன்றைக்கி வந்து லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் எப்போ லாஸ் ஹிட் ஆகுதோ அவங்க மன வருத்தத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மனநிலை தான் நம்மளை வந்து பெருசாக ரொம்ப பாதிக்கப்படுறது தான் இதுதான். ஏன்னா லாஸை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னாவே அங்கே பிரச்சனை ஆரம்பம். இப்போ இன்றைக்கி கூட காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இங்கேருந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்துது. ஆனால் மேலே மூமெண்ட் ஆச்சு, நம்ம டார்கெட் போச்சு. ஆனால் வந்து நம்மளுடைய தூரம் வந்து போகல. ஆக்சுவலாக என்னோடய தூரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,200 வரலுமாவது நம்ம டார்கெட்டாக எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த லெவல் வரலும் போகல, சஸ்டெண்ட் ஆகலை. அட்லீஸ்ட் ரீடெஸ்ட் ஆகிட்டு கண்டினியூ மேலே போகும்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், நம்மளோட ஸ்விங் லோ இருந்துச்சுல, வெயிட் பண்ணோம், ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இங்கே மேலே ஒரு ஸ்விங் லோ க்ரியேட் பண்ணிச்சு, நம்ம இங்கே ப்ரைஸ் திரும்ப எக்ஸிட் ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து, ஸோ ரீடெஸ்ட்டில் இங்கே ஒரு ஏரியா பார்த்தது, இங்கே ஒரு சின்ன ஸ்மால் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. ஆனால் எஸ்எல் தானே, ஸோ நமக்கு 2 இடத்துல வந்து எஸ்எல் இன்றைக்கி கட் பண்ணி சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி மூமெண்டம் எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெரி வெரி க்ரூஷியல் லெவல், அதாவது இந்த 20,080 இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகுது. 26,080 பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு எஸ்எல் ஹிட்டான ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான். இந்த ஏரியா ரீசன் என்னென்னா, நம்ம இன்னொரு விஷயத்துக்கு கவனிக்கல. நான் இந்த இடத்துல ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 200 EMA ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எவ்வளோ அழகாக அது பார்த்திங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த ஏரியா நான் கவனிக்கல. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்மால் எஸ்எல்ல கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக மூமெண்டம் இல்லை. அப்போ டவுன் சைட் கடைசியாக வந்து டவுன் சைட் ப்ரைஸ் வந்தது. ஆனாலும் நம்மளுடைய ரூல்ஸை வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட் அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்றதால இந்த மூமெண்டம் நம்ம கேட்ச் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு மூமெண்டம் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கட் ஆகிட்டு மேலே மூமெண்ட் ஆகிடுது. ஸோ இந்த மூமெண்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே 200 EMA லைன் வரும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது டைம். அதுக்கப்புறம் போகுமா இல்லை நாளைக்கு மார்க்கெட் இந்த இதில் போகுமா தெரியாது. ஸோ இன்னும் இந்த இதில் ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எங்கெங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாகவும் இதை நீங்கள் சப்போர்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் நாளைக்கு. ஓகே, ப்ரைஸு உங்களுக்கு இந்த இடத்துல மேபி ட்ராவல் ஆகுதுன்னா அகைன் வந்து வெயிட் பண்ணி இன்னொரு டபிள்யூ பேட்டர்னுக்காக நீங்கள் பெரிய பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணி இந்த இடத்துல தூரத்தை நீங்கள் டச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து என்னோட வியூ வேணும்னா ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து இந்த தூரத்தை போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 0 எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த என்ன சொல்லுதுன்னா பிடிஎஸ்டி, அந்த பை டுடே செல் டுமாரோ அந்த மாதிரி கான்செப்ட். ஏன்னா மேபி மார்க்கெட் நியூஸ் பேஸில் என்ன பெரிய கேப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வந்து உங்கள் கேபிட்டலில் வந்து வைப் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் அதில் நான் பெருசாக வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் முதல்ல பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. அது மட்டும் ஒரு சின்னதாக ரிஸ்க் எடுத்து நம்ம இதில் ட்ரேட் எடுக்க பிளான் பண்ணலாம். ஸோ என்னுடைய வியூ என்னன்னா இந்த மாதிரி இதில் ஏல வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பியில் என்ன சார் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, பியில் கூட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸு ஸோ ரிவர்சல் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லெவலில் எடுத்தது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கன்சிடர் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இன்னும் சப்போர்ட் எடுத்து மேலே போனால் இன்னும் சூப்பராக வந்து மேலே இந்த ஜோனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 60,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 200 EMA அவங்களுக்கு தெரியும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நம்பரானு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ நாளைக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. எந்த லெவல் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள், 60,300 கிட்டத்தட்ட 59,900 59,900 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா கன்சிடர் பண்ணி இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். வெரி ஸ்மால் ஸ்விங் லோவர் எஸ்எல் போட்டு நீங்கள் ட்ரேடிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எஸ்லையும் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நான் இந்த எவ்ரி வீடியோஸ்க்கும் வந்து உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் சின்ன ஒரு கமெண்ட்ஸ், சார் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது சின்ன கமெண்ட் தெரியுங்க. அட்லீஸ்ட்டு உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எஸ்ல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த மூமெண்டம் வந்து ஆல்மோஸ்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 200 லைன் இருக்குது. ஸோ அந்த லைன் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 85,200 வரலும் ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கா நாளைக்கான்னு தெரியாது. ஏன்னா டைம் இருக்குன்னு 20 நிமிஷம் இருக்குது. ஸோ என்ன நடக்கலாம். ப்ரைஸ் ஒரு கன்சல்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மேபி வெயிட் பண்ணுங்கள். அதில் அகைன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த 85,100 85,200 லெவலையும்
மென்ஷன் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகே, சரி இந்த லெவல் தான் சார், அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வருமா அப்படின்னா இல்லை. 85,500 வரலும் வந்து அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வெபினார் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. இது வந்து லைஃப் டைம் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து 10 நாள் 5 நாளில் வந்து ஒன்றுமே கற்றுக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 to 6 மாதம் ஆகும். கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கற்றுக்கலாம். மெயின் வந்து எப்படிலாம் வெரி ஸ்மால் ரிஸ்க் எடுக்கணும், நமக்கு ரிவார்டு பெருசாகணும். அப்போ தான் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும். நம்ம சும்மா சின்ன மூமெண்ட் பிரேக்கோட இங்கே டார்கெட் அப்படின்னா ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணுறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.